ரெண்டு ஸ்ட்ரிங் சேம் வேல்யூ இருந்தாலும் டபுள் ஈக்குவல் சம்டைம் ஃபால்ஸ் வரும் தெரியுமா? இதுதான் இன்டர்வியூல ரொம்ப பேர் ஃபெயில் ஆகுற பிளேஸ். சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க ரெண்டு பேப்பர் வச்சிருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. ரெண்டும் ஜாவான்னு எழுதியிருக்கு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இது ரெண்டும் சேம் பேப்பரா இல்ல ரெண்டும் டிஃப்ரெண்ட் பேப்பரான்னு. இதுதான் கான்செப்ட். ஜாவால டபுள் ஈக்குவல்ஸ் என்ன பண்ணும்னா, ரெண்டும் சேம் பேப்பரான்னு பார்க்கும், சேம் பிளேஸான்னு செக் பண்ணும். ஆமா, ஆனா ஈக்குவல்ஸ் என்ன பண்ணும்னா, ரெண்டு பேப்பர்ல எழுதி இருக்கிற வேர்ட்ஸ் சேமா இருக்கான்னு பார்க்கும். ஸோ சிம்பிளா டபுள் ஈக்குவல்ஸ்னா சேம் பேப்பரானு பார்க்கும், ஈக்குவல்ஸ்னா சேம் வேர்டானு பார்க்கும். இப்போ ஜாவால ஒரு ட்ரிக் இருக்கு, ஸ்ட்ரிங் பூல்னு சொல்லுவோம். சேம் வேர்ட் ஆல்ரெடி இருந்தா ஜாவா அதை திரும்ப கிரியேட் பண்ணாம ரீயூஸ் பண்ணும். ஸோ ரெண்டு ஜாவாவும் சேம் பேப்பர்ல இருக்கும். அப்போ டபுள் ஈக்குவல் டு செக் பண்ணா ட்ரூன்னு வரும். ஆனா நீங்க புது பேப்பர் கிரியேட் பண்ணனா இப்போ ரெண்டு பேப்பரும் டிஃப்ரெண்ட், ஆனா வேர்ட் சேம் தான். இப்போ டபுள் ஈக்குவல் டு செக் பண்ணா ஃபால்ஸ்னு வரும், ஆனா ஈக்குவல்ஸ் செக் பண்ணா ட்ரூ. இதுதான் இம்பார்ட்டன்ட். சேம் வேர்டா இருந்தாலும் சேம் பிளேஸ்ல இருக்கணும்னு இல்லை. ஸோ ஃபைனலா நினைச்சுக்கோங்க, டபுள் ஈக்குவல்ஸ்னா சேம் பிளேஸ் செக் பண்ணும், ஈக்குவல்ஸ்னா சேம் வேல்யூவானு செக் பண்ணும். சேவ் பண்ணுங்க, டே 5ல பார்ப்போம். பை.